பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கின்றேன் தேவா. பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கின்றேன் தேவா. பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, கடந்த சில காலமாக திருவிருந்து ஆராதனையில் பெத்தேலின் கடவுளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தியான சிந்தனையும் அந்த பின்னணியிலேயே நமக்கு தரப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் கடவுள், ஆமேன், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆமேன், ஆபிரகாமின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே, யாக்கோபின் கடவுள் நானே. இங்கே 3 பேர், 3 பிதாக்கள் சுட்டி காட்டப்படுகிறார்கள். ஆபிரகாமின் கடவுள், அவருடைய மகன் ஈசாக்கின் கடவுள், அவருடைய மகன் யாக்கோபின் கடவுள். அதே கருத்தை புதிய ஏற்பாட்டிலே வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆபிரகாமின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று. ஆமென், யாக்கோபின் கடவுள் நானே. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையில் ஒரு பெரிய கருத்து அடங்கி இருக்கிறது. ஆபிரகாமுக்கென்று ஒரு கடவுள் இருந்தார். அது எந்த கடவுள்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை சந்தித்த கடவுள். கடவுள் பொதுவான ஒரு கடவுள் என்று கருதப்பட்டாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் வந்து அவர் கிரியை செய்யும் போது அந்த மனிதன் அந்த கடவுளை அனுபவிக்கிறார். இப்போது அந்த கடவுள், பொதுவாயிருக்கிற கடவுள், அவருடைய கடவுளாக மாறுகிறார். அவருடைய கடவுளாக மாறுகிறார். என்னுடைய கடவுள் என்று உறவு கொண்டாடும், சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு நெருக்கம் கொண்ட, கூட இருக்கின்ற, அனுபவிக்கின்ற ஒரு கடவுளாக மாறிவிடுகிறார். எனவேதான் பைபிளில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அதுவரையிலும் கடவுள் தன்னை யார் என்று யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக ஆபிரகாமின் மூலமாக, ஈசாக்கு மூலமாக, யாக்கோப் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த கடவுள் அவர்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? முதலாவது ஆபிரகாமின் கடவுள். இந்த ஆபிரகாமின் கடவுள் என்பவர் தன்னை யாராக வெளிப்படுத்தினார்? தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
தொடக்க நூல் 17:1 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன். அதுதான் ஆபிரகாமுக்கு கடவுள். ஆபிரகாமுக்கு கடவுள் யாராக இருந்தார் என்றால், அவர் கடவுளை எப்படி அனுபவித்தார் என்றால், எல்லாம் வல்ல கடவுளாக அவர் கடவுளை அனுபவிக்கிறார். எல்லாம் வல்ல கடவுள், எல்லாவற்றுக்கும் வல்லவரான கடவுள். இல்லாததை தன் சொல்லால் இருக்கச் செய்பவரும் இறந்தவனுக்கு ஜீவன் கொடுப்பவருமான கடவுள் என்று இங்கே ஆபிரகாமினுடைய கடவுளை பற்றி புதிய ஏற்பாடு சொல்கிறது. எல்லாம் வல்லவரான கடவுள் என்னுடைய கடவுளப்பா, இதை நான் கண்டேன், இதை நான் அனுபவித்தேன், இதை நான் தொட்டு உணர்ந்தேன். என்னுடைய கடவுள், என்னுடைய கடவுள், அவர் எல்லாம் வல்லவரான கடவுள். அதுதான் ஆபிரகாமின் கடவுள் என்று இங்கே நாம் கூறுகிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு கடவுள் இருந்தார். அந்த கடவுள் யார் என்றால் எல்லாம் வல்ல கடவுள் என்று அறியப்பட்டார் என்று பார்க்கிறோமா? இரண்டாவதாக ஈசாக்கின் கடவுள். அதே தொடக்க நூல் 31 42-53 வசனங்கள். 42-53 வசனங்கள். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள். ஈசாக்கின் அச்சமுமான கடவுள். இங்கே ஈசாக்கின் அச்சமுமான கடவுள். ஈசாக்கின் கடவுள் யார் என்றால் ஈசாக்கின் அச்சமுமான கடவுள். 53 வசனம். ஆபிரகாமின் கடவுள் ஆமென், நாகோரின் கடவுள் ஆமென், நம்முடைய நீதி வழங்குவாராக ஆமென், பின்னர் யாக்கோபு ஆமென், ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். இங்கே ஈசாக்கின் அச்சம் என்ற கடவுள். ஈசாக்கு ஒரு கடவுளை சந்திக்கிறார். அந்த கடவுளுக்கு முன்னால் அவர் நடுநடுங்கி போய் நிற்கிறார். அந்த கடவுளுக்கு முன்னால் அவர் பெற்ற அனுபவம் என்பது பயம், சஞ்சலம், திகில் அவரை ஆட்கொள்கிறது. எங்கே அந்த கடவுளை அவர் சந்திக்கிறார்? மலையிலே முதன்முறையாக தன் சொந்த தகப்பன் கையையும் காலையும் அவரை கட்டி கட்டையிலே வைத்து வாளை ஓங்கி வெட்டப் போகும்போது, தன் தலை துண்டிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பத்தில் அங்கே தெய்வம் அவருக்கு பிரத்யட்சமாகிறார். ஐயா, அதுதான் அவருக்கு திகில், அச்சம். தன்னுடைய தெய்வத்தை அவர் நினைக்கும் போதே அவருடைய உள்ளமெல்லாம் அச்சம் கொள்கிறது. அவ்வளவு வல்லவரான கடவுள், தேஜஸான கடவுள், மகிமையான கடவுள். அதுதான் அவர் அனுபவித்த கடவுள். மூன்றாவதாக யாக்கோபின் கடவுள் என்று பார்க்கிறோமே. அதே தொடக்க நூல் 31 13 வசனம். யாக்கோபின் கடவுள், தொடக்க நூல் 31:13. நீ கல்லை திருப்பொழிவு செய்து ஆமென் எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய ஆமென் பெத்தேலின் இறைவன் நானே. பெத்தேலின் கடவுள் நானே. இங்கே ஒரே ஒரு முறைதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தேலின் கடவுள். அங்கே யாக்கோபின் கடவுள் என்று சொன்னாலே அது பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் கடவுள், யாக்கோபின் கடவுளுடைய இல்லத்துக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுள் அவருக்கு சமாதானம் வழங்கினார், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லுகிறாரே. இந்த யாக்கோபின் கடவுள் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யாக்கோபின் கடவுளுடைய பெயரே யாக்கோபின் கடவுள். ஆமென். பெத்தேலின் கடவுள், பெத்தேலின் கடவுள். யாக்கோபின் கடவுள் யார்? அவர் பெத்தேலின் கடவுள் என்று அறியப்பட்டவர். ஏனென்றால் பெத்தேலில் அவர் தன்னுடைய கடவுளை சந்தித்து அனுபவித்தார். அதான் அவருடைய கடவுள் பெத்தேலின் கடவுள் ஆகிறார். ஆக
கடவுளோடு ஒரு மனிதன் உறவு கொள்ளும் போது அந்த கடவுள் இப்போது மனிதனோடு கலந்து அந்த மனிதனுடைய கடவுளாக மாறிவிடுகிறார். இதுதான் கடவுள் அனுபவம், காட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வது. கடவுள் தூரத்திலே நிற்கின்ற கடவுள், சரித்திரத்திலே வாசிக்கின்ற கடவுள், வேத புஸ்தகங்களிலே படிக்கின்ற கடவுள், அப்படி ஒரு கடவுள் அல்ல. ஆனால் இங்கே ஒரு கடவுள் யார்? என்னை சந்தித்து, என்னோடு இருந்து, என்னோடு செயல்பட்டு, என்னை வழிநடத்தும், எனக்கு நானாக என்னோடு இரண்டரை கலந்து விட்ட ஒரு கடவுள். அப்படி ஒரு கடவுளை நான் கண்டேன். பாலும் தண்ணியும் கலந்தது போல. இது பிரிய முடியாது. இரண்டும் ஒன்றாகிவிட்டது. என் கடவுள் என்று சொல்லும் அளவிற்கு கடவுள் என்னோடு கலந்து விட்டார். இதுதான் ஞானஸ்நானம் பெற்ற ஒருவருக்கு கடவுள் கொடுக்கின்ற முதல் அனுபவம். இங்கே பெத்தேலில் கடவுள் தன்னை உணர்ந்து அனுபவிக்கும் வண்ணமாக யாக்கோபுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றார். இன்றைக்கு முதல் சிந்தனையில் பார்த்தோம். அவர் தனிமையாக ஒரே ஆளாக பெத்தேலுக்கு வருகிறார். 2 பேராக திரும்பி செல்லுகிறார். ஒரு ஆளாக பெத்தேலுக்கு வருகிறார், 2 ஆளாக திரும்பி செல்கிறாராம். ஞானஸ்நானம் பெற்று சபையோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவம் இது. இந்த அனுபவத்தை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்பவர்களாகவும் இருக்க வேண்டும். என்னோடு ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு கடவுள் இருந்து என்னோடு செயல்படுகிறார். என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும், என்னுடைய சுகத்திலும் அசுகத்திலும், என்னுடைய வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும் என்னோடு இருக்கிற ஒரு கடவுள். அவரை பற்றி நான் பேச வேணும், அவரை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லணும். எனவே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கடவுள் ஐயா. அதுதான் விசுவாசியின் கடவுள், அதுதான் பெத்தேலின் கடவுள். இங்கே ஞானஸ்நானம் பெற்று சபையோடு இருக்கின்ற ஒரு மனிதர் இந்த பெத்தேலின் கடவுளை எப்போதும் உணர வேண்டும். என் சபையின் கடவுள், எங்கள் சபையின் கடவுள், எங்கள் கடவுள், நாங்கள் நித்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கடவுள், என்னுடைய கடவுள் என்று நாம் உரிமை கொண்டாடி உறவு கொண்டாடும் அளவிற்கு அவர் பெத்தேலின் கடவுள், அவர் யாக்கோபின் கடவுள். யாக்கோபின் கடவுள் என்பது பெத்தேலின் கடவுள், பெத்தேலில் என்னை சந்தித்த கடவுள். இதை அவர் எப்போதும் சொல்லுவார். என்னுடைய கடவுள் என்று எப்போதும் அவர் சொல்லுவார். இதை நாம் பார்க்கின்றோம். அதே தொடக்க நூல் 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமா? கடவுள், ஆமென், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. ஆமென். இப்போ கடவுள் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறார். எங்கே? நீ போகின்ற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். நீ போகின்ற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். எங்க போறாரு? மாமனார் வீட்டுக்கு போறார். மாமனார் வீட்டுக்கு அங்கே ஒரு தொழிலிலே அவர் இருக்கிறார், அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். அங்கே அவர் போய்விட்டார். அங்கே போய் அவரை சந்திக்கிறார். யாக்கோபே, இந்தா நல்லா இருக்கிறியா? என்ன பாரு, நான் உன்னோட இருக்கிறேன். நீ படுற அவஸ்தைகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்தா இப்போது நீ எழுந்து இன்னும் மீண்டும் நீ வந்த இடத்துக்கு திரும்பு. என் ஆண்டவர் அங்கே சந்திக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் அங்கே சந்திக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். 3வது வசனம் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். உன் தந்தையின் கடவுளான, ஆமென், இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். ஆமென். அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன். ஆமென். அங்கே உன்னை பெரிய இனமாக நான் மாற்றுவேன். கருமையானவர்களே,
யாக்கோபின் தேவன் அவர் போற வழிகளில் எல்லாம் கூட இருக்கிறாராம். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த யாக்கோபின் இறைவன் யாக்கோபு போன வழிகளில் எல்லாம் கூட செல்கிறார். அதான் அவர் அனுபவிக்கிறார். நீ பயப்படாதே, எகிப்துக்கு போக நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், நானும் உன் கூட வருவேன். எகிப்துல நீ தனிமை போகக்கூடாது. காரணம், என் உடன்படிக்கையின் பிள்ளை நீ என் உடன்படிக்கையின் பிள்ளை. நான் உன்னை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டேன். நான் உனக்கு கடவுளாக இருக்கிறேன். நான் உன்னுடைய கடவுள். 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. லாபானின் மனமும் ஆமேன் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார். ஆமேன். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, ஆண்டவர் பாருங்க, இப்போ மாமனாருடைய வீட்டிலே இவர் போற வழிகளில் முதல் சந்திப்பிலே அங்கே ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஆமேன். உன் மூதாதையரின் நாட்டிற்கும் ஆமேன் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ. ஆமேன். நான் உன்னோடு இருப்பேன் என்றார். நான் உன்னோடு இருப்பேன். பாருங்கள், யாக்கோபு அதை அனுபவிக்கிறார். ஒரு கடவுள் எனக்கு உண்டு, என்னோடு இருக்கிற கடவுள். அவரை நான் எங்கே சந்தித்தேன்? அவரை நான் பெத்தேலிலே சந்தித்தேன். பெத்தேலிலே நான் சந்தித்த கடவுள் அன்றிலிருந்து இப்போது வரையிலும் என்னோடையே இருக்கிறார். அதுதான் அனுபவம். ஒரு விசுவாசிக்கு வர வேண்டிய பெரிய அனுபவம் அது. ஒரு விசுவாசி நெருக்கடி கஷ்டங்களிலே பதறிப்போவது ஏன்? இதை உணராத காரணத்தினால், இந்த உணர்வு இல்லாத போகிற காரணத்தினால், திடீரென வருகிற ஒரு நெருக்கங்கள், பிரச்சனைகள் என்று சந்திக்கும் போது இங்கே விசுவாசி பதறி போகிறார். தேவ பிரசன்னம் அவரிடமிருந்து போய் விடுகிறதையா. தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் மறந்து விடுகிறார். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. எவ்வளவு நெருக்கங்கள் வந்த போதுமா தன்னோடு தெய்வம் இருப்பதை அவர் உணர்ந்தார். எனவே பதட்டப்படாமல், ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் பதட்டப்படாமலேயே செயல்படுகிறார். எனவே ஆண்டவர் சொல்கிறார், மகனே போதும், நீ பட்டதெல்லாம் போதும், இனி வா, வந்த இடத்திற்கு திரும்பி போவோம் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்புமா. எனவே யாக்கோபு ராகேலையும் லேயாவையும் தம் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். இப்போது தன்னுடைய மனைவியரிடத்திலே இந்த சங்கதியை சொல்கிறார். என்னுடைய கடவுள் என்னை சந்திக்க வந்துட்டாரு, அவர் என்கிட்ட சொல்றாரு திருப்பி போகணும்னு சொல்றாரு. இதை தன்னுடைய மனைவியருக்கு சொல்ல வேண்டும். ஆமேன். பிறகு அவர் அவர்களை நோக்கி, ஆமேன், உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன். ஆமேன். உங்களுடைய தந்தையின் மனம் தொடக்கத்தில் இருந்தது போல என்னோட இல்லை என்று நான் பார்க்கிறேன். என் தந்தையின் கடவுளோ ஆமேன் என்னோடு இருந்து வருகிறார். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். பாரு, தன்னுடைய மனைவியருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அம்பா, இன்றைக்கு பார், உன்னுடைய அப்பா, உங்கள் அப்பா தொடக்கத்தில் என்னிடத்தில் இருந்தது போல இப்போது இல்லை. ஆனால் என்னுடைய கடவுள் தொடக்கத்தில் இருந்தது போலேயே என்னோடு இருக்கிறார். அதே அன்பு, அதே பாசம், வற்றாத அன்பையா, வற்றாத அன்பு, அதே அரவணைப்பு, அதே அக்கறை எல்லாம் என்னுடைய கடவுள் என்னிடத்திலே கொண்டு என்னோடு இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். உங்கள் தந்தைக்காக ஆமேன் முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆமேன். உங்கள் தந்தையோ ஆமேன் என்னை ஏமாற்றி ஆமேன் என் கூலியை 10 முறை மாற்றினார். ஆமேன். அவர் வழியாக ஆமேன் எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஆமேன். நான் உனக்கு காவலாயிருப்பேன், நான் உனக்கு காவலாயிருப்பேன். அருமையான பிள்ளையே, வாக்குமாறாதவர் நம்முடைய தெய்வம். சொன்னதை சொன்னபடி செய்வார். விசுவசிக்கிறாயா? நான் பெத்தேலிலே என் தேவனை சந்திக்கிறேன். பெத்தேலின் தேவன் என்னோடு இருக்கிறார். நீ கண்ணை மூடி எப்போதெல்லாம் அவரை தேடுகிறாயோ அப்போதெல்லாம் அவரை உன்னால் பார்க்க முடியும். நீ கண்ணை திறந்து எங்கெல்லாம் அவரை தேடுகிறாயோ அங்கெல்லாம் அவரை பார்க்க முடியும். அவரை பார்க்கணும்னு தேடு, நீ கண்டடைவாய். எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த பிரச்சனையிலும். இங்கே யாக்கோபுக்கு அவரோடு இரண்டாவது ஒரு ஆளாக கடவுள் கூட இருக்கிறார்.
31:40 வசனம் வாசிப்போமா? பகலில் கொடும் வெயிலிலும் ஆமென், இரவில் கடும் குளிரும் ஆமென், என்னை வாட்டின அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. ஆமென். இவ்விதமாய் பிரியமான பிள்ளைகளே, இங்கே யாக்கோபு அந்த பெத்தேலிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு அவருக்கு எல்லாமே வசந்தமாக இருக்கவில்லை. வாழ்க்கையில் எல்லாமே இன்பமாக இருக்கவில்லை. போராட்டங்கள் இருந்தது, நெருக்கடிகள் இருந்தது, சூழ்ச்சிகள், ஏமாற்றுக்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. தான் விரும்புவதெல்லாம் விரும்புகிறபடி அவருக்கு நடக்கவில்லை. தான் விரும்பாததெல்லாம் பல முறை அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் அவர் என்ன செய்தார், அவர் எப்படி அதையெல்லாம் சந்தித்தார் என்பதை இங்கே தன்னுடைய மாமனாருக்கு அவர் மீண்டும் எடுத்து சொல்லுகிறார். ஆமென். பகலில் கொடும் வெயிலும் ஆமென், இரவில் கடும் குளிரும் ஆமென், என்னை வாட்டின. ஆமென். அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் ஆமென் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக உம்முடைய மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்முடன் வேலை செய்தேன். கருமையான பிள்ளைகளே, எவ்வளவு பொறுமை பாருங்கள். 1 நாள் 2 நாள் 5 நாள் அல்ல, 20 ஆண்டுகள் போராட்டத்திலே அவர் இருந்தார். 20 ஆண்டுகள் தனக்கு பிரதிகூலமான ஒரு சந்தர்ப்பத்துக்கு தன்னை கையளித்திருந்தார். எப்படி இருக்க முடியும்? நெருப்பிலே தூக்கி போட்ட போது அவர்கள் கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள், ஒரு விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். அடுத்த நிமிடம் நெருப்பிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் இங்கே ஒருவர் நெருப்பிலே 20 ஆண்டுகள் இருக்கிறார். ஐயா, 20 ஆண்டுகள் இருக்கிறார். தனிமையிலா? இல்லை, இல்லை. தென்றல் வீசச் செய்ய தூதர்கள் வந்தது போல அவரோடு தானே கடவுள் தானே அவரோடு இருந்தார். 20 ஆண்டுகள் அவருடைய இறை அனுபவத்தை இங்கே அவர் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். நீரோ ஆமென் என் ஊதியத்தை ஆமென் 10 முறை மாற்றினீர். ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுள் பாருங்க, உடனே கடவுளுக்கு தான் போறாரு. பிரச்சனைகள், நெருக்கடி, கஷ்டம் எல்லாம் வரும்போது அவர் உடனடியாகவே கடவுளைத்தான் தேடுகிறார், கடவுளைத்தான் பார்க்கிறார். வேறு எதையும் அவர் பார்க்கவில்லை. இப்படி இவர் செய்கிறாரே, என்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாரே, என்னை இப்படி எல்லாம் துன்புறுத்துகிறாரே, அப்படி பார்க்கவே இல்லை. நேர் கடவுளை பார்க்கிறார். தொடர்ந்து ஆபிரகாமின் கடவுளும் ஆமென் ஈசாக்கின் அச்சமுமான ஆமென் என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பி இருப்பீர். ஆமென். கருமையான பிள்ளை, இதுதான் அந்த யாக்கோபின் கடவுள் நமக்கு தருகிற அனுபவம். பெத்தேலின் கடவுள் நம்மோடு இருக்கிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வாய்ப்பாக உண்டாகக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் பின்னால் இருந்து செயல்படுபவர் நம்முடைய தெய்வம். எவ்வளவு நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்த போதும் வீழ்ச்சியுறாமல் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிற கரம் ஒன்று உண்டு. விசுவாசியே, அது நீ உணரணும். நீ அவருடைய கையை உதறிக்கொண்டு ஓடாதே. யானைக்கு மேல இருக்கிறவனுக்கு நாயை கண்டு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நாய் வரத்தான் செய்யும். ஆனா நீ யானையிலிருந்து இறங்கி நீ ஓடாத, உனக்கு ஆபத்து. கெட்டியா பிடிச்சுக்கோ. பல நெருக்கடிகள், கஷ்டங்கள் என்று வரும்போது சபையோடு உனக்குள்ள நெருக்கம் எவ்வளவுக்கு அழுத்தமாக இருக்கணும்னா அந்த சபையோடு உள்ள காரியங்கள்ல நீ எப்போதுமே கருத்தா இருப்ப. சபை 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 அது உன்னுடைய ஜீவ மூச்சா இருக்கும். சபையோடு நான் இருக்கணும், சபையோடு என்னை ஐக்கியப்படுத்தணும். சபையின் தேவன் என்னோடு இருக்கிறார். இங்கே பெத்தேலின் கடவுள் என்னோடு இருக்கிறார். இதை உணரணும். இதை உணரணும். நீ அந்த உணர்வு இல்லாமல் அந்த பிரசன்னத்தை இழந்து போகும்போது உனக்கு எல்லாமே பிரதிகூலமாக அமைந்து விடுகிறது. தொடர்ந்து வாசிப்போமா? ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு ஆமென் உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். ஆமென்.
எனக்கு பிரியமான பிள்ளையே, கடவுள் எவ்வளவு நல்லவர்னா, இங்கே துன்பங்கள் நெருக்கடிகள் உன்னை அழுத்தும் போது, இந்த துன்பங்கள் நெருக்கடிகள் உன்னை அழுத்துவதற்கு எந்த சூழ்நிலைகளிலும் வரும், எந்த பின்னணிகளிலும் உனக்கு பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வருமா? யாரால் வருகிறது, எப்படி வருகிறது, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்படி வந்தாலும் கடவுள் உனக்கு முன்னால் நிற்கிறார். உன்மேல் விட வேண்டிய அடிகளை அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். அவர் உனக்கு கவசமாக இருக்கிறார். உன்னை சுற்றி சூழல் நின்று எவ்வளவு நெருக்கங்கள் உன்னை தாக்கினாலும் அவர் உனக்கு கேடயமாக நின்று எல்லாவற்றையும் தானே தாங்கிக் கொள்கிறார். இதுதான் பெத்தேலின் கடவுள். என கருமையான பிள்ளையே, இதுதான் பெத்தேலின் கடவுள். என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய மாமனாரிடத்திலே நேராக போகிறார். இங்கே யாக்கோபு எதுவும் முறையிடவில்லை. யாக்கோபு எதுவும் முறையிடவில்லை. அப்பா, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாரே, நீங்க எனக்கு சொன்னீங்களே, நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னீங்களே, எனக்கு நீங்க காவலா இருப்பேன் என்று சொன்னீங்களே, ஏன்ப்பா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாரு? 1 ஆண்டா 2 ஆண்டா 20 ஆண்டுகள் ஆயிட்டப்பா. அம்மா அப்பாவை மறந்து, குடும்பத்தை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து நான் தனியில இந்த மனுஷனோட போராடிட்டு இருக்கிறேனே அப்பா. ஒரு வார்த்தை பேசலையா? ஆனா கடவுள் போய் லாபானிடத்திலே சொல்லுகிறார், இந்தா காரியமெல்லாம் இருக்கட்டும், என் பிள்ளை மட்டும் நீ கருத்தா இருக்கணும், அவன் பேர்ல எந்த பிரச்சனையும் உண்டாக்காது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று சொல்லி அவனுடைய தீய எண்ணங்களின் மத்தியிலே எச்சரிப்பு கொடுக்கிறார். இதை தன்னுடைய மாமனார் இங்கே யாக்கோபிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய கடவுள் என்னை எச்சரித்தார் என்று. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியங்களின் தேவனா! நீ கலங்க வேண்டாமா? உனக்காக யாவையும் முன்னால் நின்று செய்கிறவர் உன்னுடைய கடவுள். அதான் அவர் இந்த பெத்தேலின் கடவுள் என்று சொல்கிறவர். உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் இந்த பெத்தேலின் கடவுள். அதை நீ அனுபவிக்கணும், நீ உணரணும். இங்கே மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அந்த பெத்தேலின் கடவுள் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் கண்டோமா? பெத்தேலின் கடவுள் தன்னுடைய சீடர்களிடத்திலே 14ஆம் அதிகாரம் மத்தேயு 22வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். ஆமென். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். ஞானஸ்நானம் பெற்ற எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீ ஞானஸ்நானம் பெறும்போது என் ஆண்டவர் உன்னை சில காரியங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறார். நீயாக விரும்பி ஆசைப்பட்டு கேட்பதில்லை. ஆண்டவரே, நான் அக்கறைக்கு போட்டுமா, என்னை அக்கறையில கொண்டு சேர்ப்பீங்களா, நான் அக்கறைக்கு போறதுக்கு அனுமதி தருவீங்களா, நான் அக்கறைக்கு போட்டுமா, அப்படி நீயாக கேட்கவில்லை. அவரே உன்னை கட்டாயப்படுத்துகிறார். காரணம், இக்கரை உனக்கு ரொம்ப சுகமா இருக்குது. இக்கரையிலே நீ அமர்ந்து விட்டாய். இக்கரையின் சுகத்திலே நீ மயங்கி விட்டாய். ஆனால் இக்கரை உனக்கு சொந்தமானதல்ல. நீ அக்கறைக்கு போக வேண்டிய ஆள். இக்கரையில் இருக்கின்ற பல இன்பங்களிலும் பல உலக சுகங்களிலும் இந்த இக்கரையிலே நீ காணுகின்ற எல்லா மாய்மாலங்களுக்கும் உன்னை கையளித்து விட்டாய். இதே உனக்கு இன்பம் என்றிருக்கிறாய். ஆனால் ஞானஸ்நானம் பெறுகின்ற பிள்ளையே, உன்னை அவர் கட்டாயப்படுத்துகிறார். ஆமென். ஒரு விதமான கட்டாயப்படுத்துதல் அங்கே உண்டு. இந்த கட்டாயப்படுத்துதல் என்கிறது அக்கறைக்கு போக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துதல். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா, மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம். ஒரு கட்டாயம் யாக்கோபுக்கு பெத்தேலிலே ஒரு கட்டாயம். ஐயா, அங்கே அவனை தனியாக்கி கடவுள் அவனை கட்டாயப்படுத்துகிறார். தாயை விட, தந்தையை விட, பிள்ளைகள் சகோதரனை விட, உற்றார் பெற்றார் சொந்தங்களை எல்லாரையும் விட்டு அவன் தனியாகி தனக்கு சொந்தமாக கட்டாயப்படுத்துகிறார். அங்கே ஒரு கட்டாயம் என்பது உண்டாகிறது. தானாக விரும்பி எல்லாவற்றையும் விட்டு அங்கே யாக்கோபு தன்னுடைய கடவுளை தேடி போகவில்லை. ஆனால் பலவிதமான பிரதிகூலமான சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டு போய் கடைசியாக தன்னுடைய கூட்டுக்குள்ளாலே அவரை கொண்டு வந்து அடைக்கிறார். ஒரு கட்டாயம். ஐயா,
இங்கே ஞானஸ்நான வாழ்க்கையிலும் ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லா சுகங்களும் அனுபவிக்கணும், ஆனா அதே வேளையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதுதான் மனுஷனுடைய ஒரு விதமான விரக்தி நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கடவுள், ஐயா, இந்த உலகத்தின் சுகத்துக்குள்ளே நீ உன்னை கையளிக்கும் போது நீ பாவத்திற்கு அடிமைப்பட்டு போகிறாய். பாவ சுகத்திலே உனக்கு கிடைப்பதெல்லாம் அற்பமான காரியங்கள். இந்த பாவ சுகத்தை விட்டுவிட்டு இதோ உனக்கு இன்னொரு இடம் இருக்கிறது, மற்றொரு இடம் இருக்கிறது, அங்கே போ என்று கட்டாயப்படுத்துகிறார். இந்த கட்டாயத்தின் நிமித்தம் நீ இதோ ஒரு புதிய வாழ்க்கைக்கு கடந்து போகிறாய். அதுதான் ஞானஸ்நான வாழ்க்கை. இந்த கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீ கடந்து போகும்போது இஷ்டத்தோடு போகவில்லை. எனவேதான் போராட்டங்கள். நேரத்தோடு வர முடியவில்லை, பிந்தி வருகிறாய், அவ்வப்போது வராமல் இருக்கிறாய். இங்கே பல சூழ்நிலைகளிலே சபையோடு உனக்குள்ள உணர்வு அற்றுப்போகிறது. நீயாக விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் எப்போதும் உன்னுடைய நினைவிலே இருக்குமா? கட்டாயப்படுத்திவிட்ட காரியம் உன்னுடைய நினைவு விட்டு போய்விடுகிறதையா. எனவே உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய தொழில் வாழ்க்கை, உன்னுடைய காரியங்களுக்குள்ளே நீ போகும்போது, இங்கே நீ ஒரு சபையின் உறுப்பினர், நீ ஒரு விசுவாசி, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகிறாய். எனவேதான் இந்த நிலையிலே கட்டாயப்படுத்துகிறார் கடவுள். அக்கறைக்கு போய் தான் ஆகணும், இங்க நீ இருந்திராத என்று சொல்லி கட்டாயப்படுத்த வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. சபை ஒரு கட்டாயப்படுத்தப்படுகிற இடம். அங்கே பல கட்டாயங்கள் இருக்கும். இதை நீ செய்து தான் ஆகணும், நீ இப்படி வாழ்ந்து தான் ஆகணும், இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது, செய்யாதே என்ற சில கட்டாயங்களுக்குள் உன்னை இனி கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவனாக இருக்கலாம், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். சில கட்டாயங்களுக்கு அவர் தன்னை கையளிக்கிறார், சில கட்டாயங்களுக்கு ஒருவர் தன்னை கையளிக்கிறார். அப்படியே சபையிலும் ஒருவர் ஒரு விசுவாச வாழ்வில் சில கட்டாயங்களுக்கு அவர் தன்னை கையளித்து ஆக வேண்டும். இப்படியே கட்டாயங்களுக்குள் உன்னை கையளிக்கும் போது எப்போதும் வருவது போல நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், புயல் அடிக்கும், எதிர்பார்க்காத காரியங்கள் நிகழும், எதிர்பார்க்கிற காரியங்கள் நிகழாமல் போகும். இங்கேதான் பிரச்சனை. நீ ஆவலோடு இந்த காரியத்தை நீ போனால் இந்த கஷ்டங்கள் உனக்கு பிரச்சனையாக இருக்காது. இன்றைக்கு நீ ஒரு வேலைக்காக போகிறாய், அந்த வேலையிலே நெருக்கடிகள் உண்டு, அந்த வேலையிலே கஷ்டங்கள் இருக்கிறது, அந்த வேலையிலே வேலைக்காரர்களுடன் வேலை பார்க்கிறவர்களோடு உள்ள கஷ்டங்கள் உண்டு, அந்த வேலையிலே வேலை பார்க்கிறவருடைய அந்த வேலை அதிகாரியோடு உள்ள கஷ்டங்கள் உனக்கு உண்டு, வேலைக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னிக்கலான காரியங்களிலே பல பிரச்சனைகள் உண்டு. சூட்டிலே நிற்க வேண்டும், குளிரிலே நிற்க வேண்டும், ராப்பகலாக உழைக்க வேண்டும், கண்ணெரிச்சல், நோய், ஒவ்வாமை, பல பிரச்சனைகள். இந்த வேலையிலே பல பிரச்சனைகள் உண்டு. இந்த வேலைக்கு உன்னை கட்டாயப்படுத்தி அனுப்பினால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெருசா தெரியும். நீ விரும்பாம போய் சேர்ந்த காரியங்கள், அதனால இஷ்டமில்லாத அச்சு தொட்டதெல்லாம் குற்றம். நீ உனக்கு இஷ்டம் இல்லை ஐயா, உனக்கு இந்த வேலை இஷ்டம் இல்லை, நீ கட்டாயப்படுத்தி போயிருக்கிற. ஆனால நீ அங்க போன உடனேயே உனக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் உன்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா நீயா விரும்பி போகும்போது அந்த இடத்திலே உனக்கு வருகிற எந்த நெருக்கடியும் கஷ்டங்களும் அதெல்லாம் இருக்கும், பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இருக்கும், ஒரு வேலை கிடைச்சதே பெருசு என்று நீ சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுவே. அது போலதான் ஒரு விசுவாச வாழ்வம்மா. ஞானஸ்நானத்தின் மூலமாக நீ ஒரு உடன்படிக்கைக்குள்ளாலே கட்டாயப்படுத்தப்பட்டாய். இந்த கட்டாயத்தை நினைச்சு நீ மலைத்து போகண்டாம். இது சர்வ சாதாரணமான விஷயம். சில கட்டாயங்களுக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன், அது நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். சின்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவும் வரலாம், எப்பவும் போகலாம், என்னதும் செய்யலாம். ஆனா இப்ப சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன் ஐயா, அங்க நிறைய கட்டாயங்கள் இருக்கிறது. அது நான் விரும்பி போன இடம் தானே, சந்தோஷமா போவேன், சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுவேன். உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், ஏன்னா
அது பல கட்டாயங்கள் அங்கே இருந்தாலும் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு நல்லா இருக்கும். அப்படியே ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடர்ந்த உனக்கு அக்கறைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இக்கரையின் சுகத்துல நீ இங்கே திளைக்கும் போது உன்னை அடிக்கடி எழும்பு போயிரு என்று சொல்லி மேய்ப்பன் ஆடுகளை துரத்துவது போல துரத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு நெருக்கடிகள் வரும்போது நீ பயப்படக்கூடாது. நீ இஷ்டமில்லாத இடத்துல போகும்போது சின்ன நெருக்கடி உனக்கு பெருசாப்படும். ஆனா நீ சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டால் இங்கே இந்த பெத்தேலின் கடவுள் கூட இருப்பதை பார்க்கிற. நீ போகும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கறைக்கு போறதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தினேன், நான் கட்டாயப்படுத்தினேன். ஆனா நான் உன்னோட இருப்பேன், நான் உனக்கு காவலாயிருப்பேன். அருமையான பிள்ளைகளே, இங்கே இந்த 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற செய்தி அதுதான். போற வழியில புயல் அடிக்குதையா. அவர்கள் எல்லாரும் அப்படியே வேதனைப்பட்டு சத்தம் போடுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாகுறோமே, என்ன செய்கிறோம்? அருமையானவர்களே, அந்த பெரும் புயலை கிளப்பி அலை மோதுகின்ற கடல் மீது அவர் நடந்து வந்தாராம். கடலை அவர் மிதிக்கிறார். ஐயா, சாத்தானை மிதிக்கிறவர் இன்றைக்கு கடலை மிதிக்கிறார், மிதித்து போடுகிறார். உன்னை நெருக்கி உன் வாழ்க்கைக்கு கஷ்டம் உண்டாக்க வருகின்ற சகல சந்தர்ப்பங்களையும் அவர் அப்படியே காலால் மிதித்து போடுகிறார். அவர் மட்டுமல்ல காலால் மிதிப்பது, ஆண்டவரே நீர்தாம் என்றால் எனக்கு கட்டளையிடும், நானும் மிதித்து வர வேண்டும் ஐயா, கைத்தாளத்தோடு. அருமையான பிள்ளையே, அதுதான் பேதுரு. பாருங்கள், அங்கே நாம தான் அந்த பேதுரு. ஆண்டவரே, நீர் மிதித்து போகிற இந்த கடலை நானும் மிதித்து நடக்க வேண்டும் அப்பா, அந்த பலனை எனக்கு தாரும் என்று கேள். நிச்சயமாக நீ அவரை பார்த்து கொண்டே அவருடைய பிரசன்னத்திலேயே இருந்தால், நெருக்கடி, கஷ்டங்கள், பிரச்சனையில் அவரை பார்த்து கொண்டே இருந்தால், அவர் முகத்தின் பிரசன்னத்திலேயே நீ இருந்தால், எதையும் மிதித்து போடுகின்ற பலன் உனக்கு கிடைக்கும். மிதித்து நடக்கின்ற பலன் உனக்கு கிடைக்கும். எந்த பிரதிகூலமும் உன்னை நெருங்காது, ஜெயிக்காது. அருமையான பிள்ளையே, அதுதான் பெத்தேலின் கடவுள். அவர் உனக்கு கொடுக்கின்ற 2 வாக்குத்தத்தங்கள். ஒன்று, நான் கூட இருப்பேன். அருமையான பிள்ளையே, இந்த வருகிற மாதம் எல்லாம் நாம் இதை அனுபவிப்போமா? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு வருவார், அவர் என்னோடு இருப்பார். அவரை நீ பார்க்கணுமா? உன்னுடைய கண்கள் அவரை பார்க்கணுமா? உன்னுடைய காது அவரை கேட்கணுமா? உன்னுடைய உடல் அவரை ஸ்பர்சிக்கணும். 1 யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் யோவான் சொல்லுவார், நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை, நாங்கள் தொட்டு உணர்ந்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் புஸ்தகத்தில் படித்தவரை, நாங்கள் கேள்விப்பட்டவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றல்ல ஒவ்வொரு விசுவாசியும். விசுவாசியே, உன்னுடைய கடவுளை நீ காணணுமா, நீ பார்க்கணுமா? காலையில கண்ணு முழிக்கிற நேரத்திலேயே அவரை நீ பார்க்கணும். நன்றி அப்பா, எனக்கு ஜீவ சுவாசம் தந்து என்னை மீண்டும் உயிர் பெற்று தந்து என்னை எழுப்பி விட்டீர்களே, நன்றி அப்பா. அவரை பாரு, கற்றுக்கோ. அந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய கிரியையை பார்த்து பழகப்பா. எண்ணங்களை வீணா சிதறடிக்க விடாதே, அவரை பார்த்துட்டே இரு. ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு ஸ்டெப்பை நீ முன்னால வைத்து நடக்கும் போதுமா அந்த அப்பனுடைய கருணையையும் இரக்கத்தையும் நீ பார்த்து கொண்டே இருக்க பழகு. அப்படின்னா அவர் 20 வருஷம், நீ 200 ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய எந்த நெருக்கங்களை நீ சந்திக்கின்ற வலுவை பெறுவாய். இதுதான் அந்த யாக்கோபின் கடவுள், இதுதான் பெத்தேலின் கடவுள். உன்னோடு இருக்கும் கடவுள், உனக்கு காவலாயிருக்கும் கடவுள். உனக்கு மட்டுமல்ல, உன் உறவுகளுக்கு அவர் காவல், உன் உடைமைகளுக்கும் அவர் காவல். இந்த அனுபவிக்க ஆண்டவர் இந்த மாதம் பூராவும் நமக்கு தருகிறார். யாக்கோபின் கடவுள் பெத்தேலின் கடவுள். பெத்தேலின் கடவுள் நம்மோடு இருக்கும் கடவுள், நமக்கு எப்போதும் காவலாக இருக்கின்ற கடவுள். இந்த உணர்வோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி என் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா?